வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, அதாவது நேற்று வந்து மறைந்த ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள். ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ருத்ரன் 2.0 சேனல் வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதாவது மக்களே, நாங்கள் பகிர்ந்துக்கிறத விட வந்து ஒரு முக்கியமான, அதாவது சின்னம்மா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட வி.கே. சசிகலா என்ற ஒரு அம்மையார் வந்து நேற்று வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நேற்று வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல பேசினாங்க. அதாவது அந்த ராமநாதபுரம் கமுதி மாவட்டத்தில் வந்து தான் அவங்க வந்து உரையாடுறாங்க. பல விஷயங்களை வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை அவரை பத்தி பேரையே எடுக்காம நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அவருடைய பேரை மட்டும் கிடையாது, டிடிவி தினகரன் பேரையும் அவங்க வந்து உச்சரிக்கல. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே இவங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவங்க. அதுலேயும் திரு எடப்பாடியை வந்து ஓபிஎஸ்ல இருந்த இடத்துல வந்து எடப்பாடியை வந்து சிஎம்மா நியமிச்சுட்டு போறாங்க. ஸோ அந்த கதைலாம் தெரியும். அவர் எப்படி தவழ்ந்து போயிட்டு அந்த பதவியை வாங்கினாருன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம நாடு அறிஞ்ச விஷயம். எதிர்கட்சியினரெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. அவர் எப்படி சசிகலா அம்மையார் காலில் போய் தவழ்ந்து போயிட்டு தான் அந்த பதவியை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பதவியை பெற்ற பிறகு வந்து அவங்களுக்கு எப்படிலாம் வந்து அவங்கள கார்னர் பண்றாருன்றது ஒரு நாடறிந்த விஷயம். அதுலேயும் குறிப்பா வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து திடீர்னு வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்கள போயஸ் கார்டன்ல இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 72 நாள் இருந்தாங்க. அதாவது யாருடைய கண்காணிப்புலன்னா சசிகலாவுடைய அம்மையாருடைய கண்காணிப்புல அவங்க இருந்தாங்க. அங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. சசிகலா அம்மையார் வந்து யாரையும் விடல, யாரையுமே பண்ணல. அவங்க இறந்த வரைக்கும் அவங்க வந்து யாரையுமே அவங்கள கண்ணில் காட்டல அவங்க. ஸோ அவங்களுடைய மறைவுக்கு பிறகுதான் இவங்கள வந்து எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டு சசிகலா கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க தான் இனிமேல் இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவி உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த டைம்ல தான் வந்து சசிகலா அம்மையார் வந்து அதுக்கு வந்து சம்மதிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க நேத்து இதுல. ஏன்னா அதாவது ஜெயலலிதா அம்மையாரை வந்து அவங்க வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதியா பார்க்கல, என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அக்காவை தான் அவங்கள பார்த்தேன். அந்த ராமநாதபுரத்துல இல்ல கமுதியில வந்து பேசியிருக்கிறது மட்டும் இல்ல, புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கொடியை கூட காமிச்சிருக்காங்க. கொடியை வந்து காமிச்சிட்டு பேர் வந்து இன்னும் ஒரு வாரத்துல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது எல்லா கட்சியிலயும் இருந்த அதாவது விஜயகாந்த் கட்சி கூட போயிட்டு ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்து அந்த கட்சியை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குன பன்ருட்டியாரும் வந்து நேற்று வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொடியும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரெண்டு கட்சியுமே வந்து திராவிட கட்சிகளா கருப்பு சிவப்பு, அதாவது ஏடிஎம்கே கொடியை போன்ற தோற்றத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன செல்றதுன்னா, இவங்க வந்து யாரால இயக்கப்படுறாங்க? சொல்ல போனா இந்த கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அங்க மர்மமா நடந்த கொலைகள், அதுக்கெல்லாம் வந்து சசிகலாவால தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து முன்னாள் சிஎம் மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் அந்த பங்களா வந்து உருவாக்கப்பட்டது. அது அங்கதான் வந்து பல அரசியல் நிகழ்வுகள், கிட்டத்தட்ட அரசாங்கமே அந்த கொடநாடு பங்களால தான் நடந்தது அப்படின்ற சொல்லுவாங்க. அது இதுக்கெல்லாம் விடை வந்து சசிகலா அம்மையார் தான் வந்து சொல்லணும் அப்படின்ற இதுவே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ காலம்தான் பதில் சொல்லும். அதுவும் விரைவில் அவங்க கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்த்து
மக்கள் ஆவலோட இருக்கிறாங்க. ஸோ கொடைநாடு பங்களாவை பற்றிய விஷயம் இனி வரும் காலங்களில் அரசியலிலும் எதிரொலிக்கும் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன், பல அதிரடி தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.